கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சென்ற 2 பதிவுகளில் ஆவி, ஆத்மா, சரீரம் என்பதை பற்றி சில காரியங்களை நாம் பார்ப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஆதாம் எப்படியாக 3 கட்டங்களாக அவனுடைய சரீரம் உருவாக்கப்பட்டது என்பதை பார்த்தோம். அதே போல நமக்கும் தேவன் 3 கட்ட சரீரங்களாக தேவன் தருகின்றார். தேவனும் 3 கட்டங்களாக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என சொல்லக்கூடிய 3 யுகத்தின் மூலியமாக தேவன் தம்மை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். அதே போல பூமியை தேவன் சுத்தப்படுத்துவதற்காக தேவன் 3இல் பூமியை சுத்தப்படுத்துகின்றார். 2000 ஆண்டுகள் நோவாவுடைய தண்ணீர் மூலியமாகவும், 2000 ஆண்டுகளுக்கு பிறகு இயேசு ரத்தத்தின் மூலியமாகவும், 2000 ஆண்டுகளுக்கு பிறகு பரிசுத்த ஆவியாக வார்த்தையின் மூலியமாக சுத்தப்படுத்தி பூமியை தயார்படுத்துகிறார். அதே போல மனிதனையும் நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்த ஆவியினுடைய அக்னிநாசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று 3 கட்டங்களாக தேவன் பிரிக்கின்றார். ஆசரிப்பு கூடத்திலும் 3 அறைகள் உள்ளன. பொதுவாக நாம் வாழக்கூடிய வீடுகளிலும் 3 அறைகள் உள்ளன. இப்படியாக தேவன் அநேக விதமான காரியங்களை இந்த 3இல் தேவன் பரிபூர்ணப்படுத்துகிறார். அப்போ நாமெல்லாம் எப்படி இருக்கின்றோம்? மிருக சாயலாக இருக்கின்றோம். பாலூட்டி இன வகையை சேர்ந்த வகையில தான் ஒரு மனிதன் பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஒரு குரங்குக்கு கை எப்படி இருக்குமோ அதே போல நமக்கும் ஒரு கை உண்டு. ஒரு குரங்கிற்கு எப்படி மன்னிக்கவும் ஒரு கரடிக்கு எப்படி கால்கள் இருக்குமோ தேவன் அப்படித்தான் மனிதனை வைத்திருக்கின்றார். தேவன் ஒரு சிங்கத்தை, ஒரு யானையை, ஒரு நாயை எப்படி 14 மூலக்கூறு கொண்ட இந்த மண்ணினால் உருவாக்கப்பட்டாரோ அதே போல பாருங்கள், மனிதனையும் தேவன் 16 மூலக்கூறுகள் மூலியமாக மண்ணினாலே உருவாக்கப்பட்ட சரீரம் தான் நம்முடைய சரீரம். இது மிருக சாயலாக இருக்கிறது. ஆனால் நமக்கும் மிருகத்துக்கும் உள்ள ஒரே ஒரு காரியம் என்ன என்றால், மிருகத்துக்கு ஆத்துமா இல்லை, மனிதனுக்கு ஆத்துமா உண்டு. அந்த ஆத்துமா தான் ஆவிக்குரிய சரீரம் என்று சென்ற பதிவிலே நாம் பார்த்தோம். அப்ப இன்றைக்கு நாம் இந்த மிருக சாயலில் இருக்கின்றோம். மிருகத்தை போல சூடு உள்ள இரத்தத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் எல்லாம் பாலூட்டி இன வகை சேர்ந்த பிள்ளைகளாக இருக்கின்றோம். அப்போ நாம் பரலோக போக வேண்டும் என்றால் தேவ சாயலாக மாற வேண்டும். அப்போ இந்த தேவ சாயலாக மாறுவதற்கு வேதம் நம்மளை எப்படி வழிநடத்துகிறது என்பதை பற்றி வேதாகமத்திலே சில வசனங்களை நாம் பார்த்துவிட்டு 3வது வேதாகமாகிய உரைக்கப்பட்ட வார்த்தைக்கு நாம் செல்வோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 44 வசனத்திலிருந்து ஒரு 49 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. பாருங்கள், ஜென்ம சரீரம் உண்டு. ஜென்ம சரீரத்தில் தான் நாம் விதைக்கப்படுகிறோம். அதாவது ஆதாமுக்கு 3 கட்டங்களாக தேவன் சரீரத்தை உண்டாக்கினார். அவர்கள் பாவம் செய்த பிறகு மரணம் என்னக்கூடிய சரீரத்திலே 3வது சரீரமாக ஆதாமும் ஏவாளும் அந்த 3வது சரீரத்திலே தான் வந்து சேர்ந்தார்கள். அதே போல நாமளும் பார்ப்பீர் என்றால், நாம் பிறக்கின்ற பொழுது ஆதாமுடைய 3வது சரீரமாகிய இந்த மரணம் என்ன சொல்லக்கூடிய சரீரத்தில் பிறக்கின்றோம். அப்போ ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரமே பிந்தினது என்று வேதம் போதிக்கிறது. அப்போ இந்த ஜென்ம சரீரத்தில் பிதிக்கப்பட்ட நாம எப்படி ஆவிக்குரிய சரீரமாக உயிர்ப்பிக்கப்படுகிறோம்? பாருங்கள், அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்துமானவன் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினது அல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2வது மனுஷன் வானத்தில் இருந்து வந்த கர்த்தர். பாருங்கள், 1ஆம் ஆதாமு மண்ணினால உருவாக்கப்பட்டான். 2வது ஆதாமோ பரிசுத்த ஆவியாகிய வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார்.
மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படியேப்பட்டவர்களே. வானத்திற்குரியவர்கள் எப்படியேப்பட்டவரோ வானத்திற்குரியவர்களும் அப்படியேப்பட்டவர்களே. மேலும் மண்ணானுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். பாருங்கள், அப்போ இந்த மண்ணானுடைய சாயலைத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆதாமுடைய சாயலாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆதாமுடைய 3வது கட்ட சரீரமாகிய இந்த மரணம் என்ன சொல்லக்கூடிய இந்த சரீரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பாலூட்டி இன வகை சேர்ந்த மிருகங்களுடைய சாயலாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்போ நாம் மண்ணானுடைய சாயலைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த வேத வார்த்தையின்படி வானவருடைய சாயலை அணிந்து கொள்வோம். அப்போ நீங்கள் பரலோகம் செல்ல வேண்டும் என்றால், நீங்கள் பரலோகத்துக்கு உரியவர்களாக இருப்பீர் என்றால், கர்த்தராலே நீங்கள் முன் குறிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பீர் என்றால், இந்த மண்ணானவனுடைய சாயலை நீங்கள் அவிழ்த்து போட்டு வானவருடைய சாயலை பெற்றுக்கொண்டால்தான் நீங்கள் பரலோகம் செல்ல முடியும் என்று வேதம் போதிக்கிறது. இப்போ முந்தின மனுஷன் ஆதாமை போலத்தான ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தருடைய சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், பாருங்கள், நம்முடைய ஆத்மா, ஆவி, சரீரம் ஒரு மாற்றம் அடைய வேண்டும். இந்த மரணம் என்ன சொல்லக்கூடிய இந்த பாடியிலிருந்து கடந்து மறுபடியும் பெடுத்தல் ஆகிய 2வது பாடிக்கு சென்று 3வது பாடியாகிய தேவன பாடிக்கு வந்தால்தான் நீங்கள் வானவருடைய சாயலை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால்தான் பாருங்கள், தேவன் சொல்லுகிறார், உங்க ஆவி, ஆத்மா, சரீரம் பரிசுத்தப்படுத்துவதாக, பரிசுத்தமாக வச்சுக்குங்க அப்படி என்று வேதம் போதிக்கிறது. அப்போ நம்ம வானவரு சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி வானவரு சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவன் நம்மளை எப்படி வழி நடத்துகிறார் என்பதை பற்றி நாம் கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கிற அந்த வீடியோவில் பார்ப்பீர் என்றால் 3 வட்டங்கள் போடப்பட்டிருக்கும். 1வது வட்டம் சரீரத்துக்கு அடையாளம், 2வது வட்டம் என்பது ஆவிக்கு அடையாளம், 3வது சின்ன வட்டம் பாருங்கள், அது ஆத்துமா. அதுக்குள்ள சின்னதாக ஒரு ஓல் இருக்கும் பாருங்கள், அதுதான் பாருங்கள் வெற்றிடம். அதில் எந்த இரத்த நாணங்களோ எந்த சதையுமே இருக்காது, அது வெற்றிடமாக இருக்கிறது. அதுதான் பாருங்கள் ஆத்துமாவாக இருக்கிறது. பாருங்கள், நீங்கள் இந்த செய்தியுடைய அந்த புகைப்படத்தில் நீங்கள் பார்க்கலாம். அப்போ தேவன் தன்னை, ஒரு மனிதனை 3 பங்காக பிரித்துகிறார். வெளித்தோற்றமானது சரீரமாகவும், உள்ள இருக்கிற தோற்றமானது ஆவியாகவும், அதற்குள்ள இருக்கிற தோற்றம் ஆத்மாவுக்கும் தேவன் ஒரு வரைபடத்திலே வரைந்திருக்கிறார். அதைத்தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவோட ஸ்கிரீன்ல அந்த புகைப்படத்தை வைத்திருப்பேன். பாருங்கள், இப்போ அது என்னன்னு கொஞ்சம் பற்றி நாம் பார்க்கலாம். ஒரு மேம்பட்ட புலன், எ சூப்பர் சென்ஸ் வருடம் நீங்கள் பார்ப்பீர் என்றால் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி 1959வது ஆண்டிலே கொடுக்கப்பட்டிருந்த செய்தியில 52வது பேராமுதல் நான் வாசிக்கிறேன். தேவன் எப்படியாக இந்த ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒரு மனிதனுக்குள் எப்படி 3 வகையாக பிரித்து காண்பிக்கிறார் என்பதை பற்றி நாம் பார்ப்போம். புலன்கள் என்னும் பொருளின் பேரில் சிறிது நேரம் பேச விரும்புகிறேன். மாம்சத்தில் உள்ள மனிதனுக்கு 5 புலன்கள் உண்டென்று நாம் கற்பிக்கப்பட்டிருக்கின்றோம். நீங்கள் அந்த படத்தில் பார்ப்பீர் என்றால் வெளி தோற்றமானது ஒரு வட்டமிட்டிருக்கும். அந்த வட்டத்தில் நீங்கள் பார்ப்பீர் என்றால் 5 புலன்கள். இந்த 5 புலன்களுடைய கிரியைகள் தான் நம்முடைய வெளி தோற்றமாக இருக்கிறது. பாருங்கள், மாம்சத்தில் உள்ள மனிதனுக்கு 5 புலன்கள் உண்டென்று நாம் கற்பிக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த புலன்கள் அவனுடைய, அதாவது அவன் பூமிக்குரிய வீட்டுடன் தொடர்பு கொள்ள தேவன் அவனுக்கு 5 புலன்களை தந்திருக்கின்றார். பாருங்கள், பூமியில ஒருவன் வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு இந்த 5 புலன்கள் தேவைப்படுகிறது. அது என்னென்ன பாருங்கள், பார்த்தல், ருசித்தல், உணருதல், முகருதல், கேட்டல் என்று அழைக்கப்படுகின்றன. அப்ப இந்த பூமியில் இருக்கிற
நம்முடைய சரீரமாகிய இந்த கூடாரம் இந்த பூமியில வாழ வேண்டும் என்றால் இந்த சரீரத்துக்கு ஐம்புலன்கள் தேவைப்படுகிறது. இந்த ஐம்புலன்கள் எதற்கு தேவைப்படுகிறது? பூமியில வாழ்வதற்கு, பூமியில் உள்ள ஒவ்வொரு பொருள்கள் மீதும் நீங்கள் தொடர்பு கொள்வதற்கு, அதற்கூட சார்ந்து வாழ்வதற்கு உங்களுக்கு 5 புலன்கள் தேவைப்படுகிறது. பாருங்கள், மாம்சத்தில் உள்ள மனிதன் ஐம்புலன்கள் உள்ளதை அறிந்திருக்கிறான். அவை நல்லவை. இந்த புலன்களில் ஒன்று சரியாக இயங்க தவறினால் நம்மால் சாதாரணமான வாழ்க்கை வாழ முடியாது. பாருங்கள், இந்த சரீரத்துக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஐம்புலன்களில் ஒன்று வேலை செய்யவில்லை என்றால் அந்த மனிதன் சாதாரணமாக வாழ்க்கை வாழ முடியாது. அவனுக்குள்ள ஏதோ ஒரு கோளாறு ஏற்பட்டு அவன் சோர்ந்து போவதற்கும் பலவீனமாவதற்கும் இந்த ஐம்புலன்களில் ஒன்று ஏதாவது வேலை செய்யாமல் போச்சுன்னா பாருங்கள், அவர்கள் இந்த பூமியில வாழ்வது மிகவும் ரொம்ப கஷ்டமான காரியமாக இருக்கிறது. அவை இல்லாமல் நம்மால் சாதாரணமாக வாழ முடியாது. இந்த ஐம்புலன்கள் நம்மளுக்குள்ள இல்லாமல் இருந்தால் சாதாரணமாக வாழ முடியாது. இந்த புலன் இயங்காமல் இருக்கும் பட்சத்தில் ஏதோ ஒன்றை நாம் இழந்து விடுகின்றோம். பாருங்கள், இந்த புலன் இயங்காமல் இருந்தால் ஏதோ ஒன்றை நாம் இழந்து விடுகிறோம். நம்மால் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் நமக்கு வாழ்க்கையின் ஒரு பாகம் கிடைக்காமல் போய்விடுகிறது. அவை நல்லவை, உபயோகமுள்ளவை, அவை தேவனால் நமக்கு அளிக்கப்பட்டவை. இந்த பூமியில வாழ்வதற்கு மனிதனுடைய வெளி தோற்றமாகிய சரீரத்தில் ஐம்புலன்களை தேவன் வைத்திருக்கின்றார். இந்த ஐம்புலன்கள் எதற்கு கொடுக்கப்பட்டது? பூமியிலே நாம் தொடர்பு கொள்வதற்காக. அப்போ இந்த ஐம்புலன்களில் ஏதாவது ஒன்று வேலை செய்யாமல் போச்சுன்னா இந்த பூமியிலே நம்மால் வாழ முடியாது. ஆனால் இதெல்லாம் நல்லவைக்குத்தான், இது பூமிக்குரியவை. இது தேவனாலே இந்த பூமிக்குரிய காரியங்களில் தொடர்பு கொள்வதற்கு, இந்த பூமியில வாழ்வதற்கு தேவன் கொடுக்கப்பட்டது. இந்த சரீரத்துக்கு ஐம்புலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றார். தேவன் இந்த புலன்களை நமக்கு ஈவாக அளித்துள்ளார். அந்த புலன்களை நீங்கள் எதற்கு சமர்ப்பிப்பீர்களோ அதை பொறுத்து உங்கள் வாழ்க்கை கட்டுப்படுத்தப்படுகிறது. பாருங்கள், இந்த ஐம்புலன்களை வைத்து நீங்கள் எதன் மீது ஆர்வம் கொள்கிறீர்களோ அதை பொறுத்து உங்கள் வாழ்க்கை கட்டுப்படுத்தப்படுகிறது. நீங்கள் பார்ப்பது எதுவோ அந்த புலன்கள் எவைகளுக்கு ஒப்புவிக்கின்றனவோ அவை உங்கள் மேல் ஆதிக்கம் செலுத்துபவைகளாக உள்ளன. பாருங்கள், எதை பார்க்கிறீங்களோ அதை பார்க்கின்ற பொழுது பாருங்கள், இந்த ஐம்புலன்களும் உங்களை அதன் மேல் ஆளுகை செய்து வைக்கிறது. இந்த ஐம்புலன்களை பெற்றுள்ளதற்காக நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம். ஆனால் உங்களை வழி நடத்துவதற்கென்று அவை ஒரு காலம் உங்களுக்கு அளிக்கப்படவில்லை. பாருங்கள், உங்களை வழி நடத்துவதற்கென்று அது உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. இந்த ஐம்புலன்களும் பூமியிலே தொடர்பு கொள்ள வேண்டும் என்று தான், பூமிக்கும் உங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் இந்த ஐம்புலன்களை கொடுத்திருக்கிறார். பூமியில் உள்ளவைகளுடன் தொடர்பு கொண்டிருக்கவே அவை உங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளன. ஆனால் உங்களுக்கு 6ஆம் புலன் ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கிறிஸ்துவர் ஆகும் வரைக்கும் அந்த 6ஆம் புலனை நீங்கள் பெற்றிருக்க முடியாது. பாருங்கள், 6வது புலன் என்பது விசுவாசம், அதுதான் பரிசுத்தாவி. ஆனால் உங்களுக்கு 6ஆம் புலன் ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கிறிஸ்துவராகும் வரைக்கும் இந்த 6ஆம் புலனை நீங்கள் பெற்றிருக்க முடியாது. அந்த ஒரு வகையில் மட்டுமே அந்த 5 இயற்கை புலன்களை விட அதிகமானதை மாம்சத்தில் உள்ள ஒருவன் பெற்றிருக்க முடியும். 6ஆம் புலன் கிறிஸ்துவனுக்கு விசுவாசம் என்னும் பெயரால் அறியப்படுகிறது. அதுதான் உங்களை ஆண்டு வழி நடத்துகிறது. அது மற்றெல்லா புலன்களையும் விட சிறந்தது. மற்ற புலன்களை விட இது மிக சிறப்பானது. பாருங்கள், பூமியில பிறந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்த ஜென்ம சுவாபம் உள்ள அனைவருக்கும் தேவன் இந்த ஐம்புலன்களை வைத்திருக்கின்றார்.
இந்த ஐம்புலன்கள் பாருங்கள் உங்களை வழி நடத்தாது. ஆனால் இந்த ஐம்புலன்கள் பூமியில் உங்களுக்கு தொடர்பு கொள்ளும்படியாகத்தான் தேவன் இந்த ஐம்புலன்களை கொடுத்திருக்கின்றார். ஆனால் 6வது புலன் என்பது பாருங்கள், அது ஆத்துமாவாக இருக்கிறது. 6வது புலன் என்பது நீங்கள் கிறிஸ்துவை காண வேண்டியதாக இருக்கிறது. இந்த ஐம்புலன்கள் பூமிக்கு உங்களை தொடர்பு கொள்ள வைப்பதற்காக 5 புலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 6வது புலன் என்பது பரலோகத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய புலனாக இருக்கிறது. அப்ப இந்த 6வது புலன் பாருங்கள், அது விசுவாசம் என்று சொல்கிறார். நீங்க அந்த புகைப்படத்திலே பார்க்கலாம். 6வது புலன் என்பது விசுவாசம். 2 கட்டங்களாக வருகிறது 6வது புலன். ஒன்று விசுவாசம் அல்லது அவ்விசுவாசம். அப்போ இந்த 5 புலன்கள் உள்ள ஒரு மனிதனுக்கு 6வது புலனாக தேவன் விசுவாசம் என சொல்லக்கூடிய 6வது புலனை தருகின்றார். முன் குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அது விசுவாசமாக வெளிப்படுகிறது. முன் குறிக்கப்படாத பிள்ளைகளுக்கு அது அவ்விசுவாசமாக இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு பசுத்தாவியாக இருக்கிறது. அப்போ 6வது புலன் ஒருவன் பெற்றுக்கொண்டால்தான் பேதுருவை போல இன்றைக்கு மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து யார் என்பதை கண்டு கொள்ள முடியும். 6வது புலன் ஒருவன் பெற்றுக்கொண்டால்தான் பவுலை போல அக்னி ஸ்தம்பத்தில் வெளிப்பட்டவர் யார் என்பதை கண்டு கொள்ள முடியும். 6வது புலன் ஒருவன் பெற்றுக்கொண்டால்தான் சமாரிய பெண்ணை போல ஒரு யூதனாச்சே, இவர் எப்படி தண்ணி தரலாம் என்று பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது, கர்த்தர் அவருடைய உள்ளத்தில் இருக்கிற ஆழத்துக்கிற ரகசியங்களை பேசுகின்ற பொழுது அந்த 6வது புலன் தான் இவரை மெசியா வென்று கண்டு கொண்டது. அப்போ இன்றைக்கு தேவன் நாம் எல்லோரும் உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜனங்களும் பாருங்கள், இந்த 5 புலன்கள் உள்ள ஜனங்களாகத்தான் பிறக்கிறோம். 6வது புலன் என்பது பாருங்கள், அது பசுத்தாவி, அது விசுவாசம். அப்போ உங்களிடத்தில் வருகின்ற பொழுது ஒன்று விசுவாசத்துக்குள்ள நீங்கள் வர வேண்டும், இல்லை என்றால் அவ்விசுவாசத்துக்குள்ள செல்ல வேண்டும். அவ்விசுவாசமே பாவம் என்று வேதகம் போதிக்கிறது. அப்போ இந்த 5 புலன்கள் இருக்கிற மனிதர்கள் முதல் வரிகளை இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது இந்த ஐம்புலன்கள் உள்ள மனிதர்கள் தான் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார்கள். 6வது புலன் உள்ள மனிதர்கள் விசுவாசம் என்னக்கூடிய பசுத்தாவியை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் அன்றைக்கு மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு தான் கிறிஸ்து என்று ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ அதே போல இன்றைக்கும் அதே தேவன் 2ஆம் வரிகளை வந்து அக்னி ஸ்தம்பத்தை வெளிப்படுத்தி காண்பித்து, மேகஸ்தம்பத்தினோடு வெளிப்படுத்தி காண்பித்து, மரித்தவரை உயிர்ப்பிக்க வைக்க காண்பித்து, அவர் பூமியில ஜீவிக்கின்ற பொழுது 5 புலன்கள் உள்ள மனிதனுக்கு அவர் யார் என்று கண்டு கொள்ள முடியவில்லை. 6வது புலன் பெற்றுக்கொள்கிற மனிதன்தான் இன்றைக்கு வெளிப்பட்ட மெசியா யார், கிறிஸ்து யார், ஏலோயம் யார் என்று கண்டு கொள்ள இந்த 6வது புலனாகி விசுவாசமானது, பசுத்தாவியானது இந்த 6வது புலனுக்குள்ள ஒருவனை கொண்டு சேர்க்கிறது. இதுதான் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் தருகிற ஆத்துமாவா இருக்கிறது. பாருங்கள், எல்லோத்துக்குமே ஆத்துமா உண்டு. ஆனால் அந்த ஆத்துமாக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசம் என்பது 6வது புலன். அந்த 6வது புலன் விசுவாசத்தை யாரு பெற்றுக்கொள்கிறாரோ, பசுத்தாவி பெற்றுக்கொள்கிறாரோ அவங்க மாத்திரம்தான் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். பாருங்கள், யூதாஸ் காரியத்தும் 12 சீடர்கள் ஒருவனாகத்தான் இருந்தான். அதிசயத்தை பார்த்தான், அற்புதத்தை பார்த்தான். ஆனால் கடைசியில பாருங்கள், அவன் தேவனை மறுதலித்தான். அவனுக்குள்ள பிசாசு புகுந்தது, அவ்விசுவாசம் உள்ள வந்தது, பணத்தின் ஆசை வந்தது. ஆனால் மற்ற சீடர்களை பாருங்கள், அந்த 6வது புலன் அவர்களுக்குள்ள அப்படியே தங்கிவிட்டது. அப்போ இது சரீரமாகிய வெளி தோற்றத்துக்கு கொடுக்கப்படுகிற 5 புலன்கள். இந்த 5 புலன்கள் பூமியில உங்களை தொடர்பு கொள்ளத்தான் வைக்கிறது தவிர இந்த 5 புலன்கள் உங்களை வழிநடத்தாது. ஆனால் 6வது புலன் தான் இந்த 5 புலன்களை வழிநடத்துகிறது. அதுதான் ஆத்துமா. ஆத்துமா தான் ஆவிக்குரிய சரீரம் என்று வேதம் போதிக்கிறது. பாருங்கள், 55வது பேரை வாசிக்கிறேன். நாம் 6ஆம் புலனை பெற்றுள்ளதால் அந்த 6ஆம் புலன்களினால் உபயோகம் இல்லை. பாருங்கள், நாம் 6ஆம் புலனை பெற்றுள்ளதால்
அந்த ஐம்புலன்களினால் உபயோகமில்லை என்று நான் கூற மாட்டேன். ஆம், அவை அப்பொழுது உபயோகமுள்ளவையே. இந்த ஐம்புலன்களும் உங்களுக்கு தேவனால் அளிக்கப்பட்டவை, அவை உபயோகிக்கப்பட வேண்டியவை. ஆனால் இந்த ஐம்புலன்களும் தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக இருக்கும் என்றால் அவை பொய் உரைக்கின்றன. பாருங்கள், இந்த ஐம்புலன்களும் தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக செல்லும் என்றால் அது பொய் உரைக்கிறது. இப்பொழுது 6ஆம் புலன் பொய் உரையாது. அது ஒரு மேம்பட்ட புலன். அதை குறித்து தான் நான் பேச விரும்புகிறேன். இன்று காலை நான் ஒரு மேம்பட்ட அடையாளம் என்பதை குறித்து பேசினேன். இன்றிரவில் ஒரு மேம்பட்ட புலன் என்பதன் பேரில் மேம்பட்ட புலன் பரிசுத்த ஆவியே. பாருங்கள், 6வது புலன் பரிசுத்த ஆவியே. அதான் பாருங்கள், பரிசுத்த ஆவியை பெறாமல் ஒருவன் இயேசுவை கிறிஸ்து என்று அழைக்க முடியாதென்று வேதம் போதிக்கிறது. அதே போல இன்றைக்கு ஒருவன் பரிசுத்த ஆவியை பெறாமல் பிரன்னாமை கிறிஸ்து என்றும் தேவன் என்றும் ஏலோயம் என்றும் போதிக்க முடியாது. ஏனென்றால் அவனுக்கு அந்த 6வது புலனாகிய விசுவாசமாகிய அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டால்தான் இன்றைக்கு மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து யார் என்று பேதுருவை போல அவன் கண்டு கொள்ள முடியும். அதனால் தான் பாருங்கள், செய்தி எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கிறது. சில பேர் ஏன் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, சில பேர் ஏன் அவரை ஏற்றுக்கொள்கிறார் என்றால் பாருங்கள், இதுதான் 6வது புலனை பெற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகள் அவரை கிறிஸ்து என்று வெளிப்பாடை பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த 6வது புலனை பெற்றுக்கொள்ளாத பிள்ளைகளோ, ஐம்புலன்கள் உள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளோ அவரை மனிதன் என்று பாருங்கள், முதல் வரிகளை எப்படி இயேசு கிறிஸ்துவை மறுதளித்தார்களோ அதே போல பாருங்கள், 2ஆம் வரிகளும் இந்த 5 புலன்கள் பெற்றுக்கொண்ட மனிதர்கள் பாருங்கள் இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு மறுதளித்து விட்டார்கள். ஆனால் 6வது புலனை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளோ பேதுருவை போல நாத்தான்வேலை போல இன்றைக்கு மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனை கண்டு கொண்டார்கள். பாருங்கள், மேம்பட்ட புலன் பரிசுத்த ஆவி. உங்களில் வாசம் செய்யும் தேவனுடைய விசுவாசம் 5 புலன்களையும் 6ஆம் புலனுக்கும் கீழடங்க நீங்கள் விட்டு கொடுத்தால் அது உங்களை வழிநடத்தி அந்த மேம்பட்ட புலன் மற்ற 5 புலன்களையும் அதன் கட்டுக்குள் கொண்டு வந்து விடும். பாருங்கள், இந்த 6வது புலனுக்கு இந்த 5 புலன்களையும் நீங்கள் கீழ்ப்படிய வைத்தால் இந்த 6வது புலன் இந்த 5 புலன்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிடும். ஆவிக்குரிய மனிதன் மாம்சத்திற்குரிய மனிதனை விட உயர்ந்து உள்ளது போல. பாருங்கள், இந்த 5 புலன்களை ஒருத்தர் வேலை செய்வென்றால் மாம்சத்திற்குரிய மனிதன். இந்த 6வது புலன் மூலியமாக ஒருவன் வேலை செய்வான் என்றால் அது ஆவிக்குரிய மனிதன். இந்த மேம்பட்ட புலனும் மாம்ச புலன்களை காட்டிலும் உயர்ந்து உள்ளது. வானம் உயரமாய் உள்ளது போல அது நீங்கள் காணக்கூடாத காரியங்களை விசுவாசிக்கும்படி செய்கிறது. பாருங்கள், 6வது புலன் நீங்கள் காணாதவைகளை விசுவாசிக்கும்படி செய்கிறது. 5 புலன்களும் எண்ணி பார்க்க இயலாத அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ளும்படி அது செய்கிறது. பிசாசு இந்த 5 புலன்களுக்குள் நுழைந்து உங்களிடம் பொய் சொல்ல முடியும். ஆனால் அவனால் அந்த மேம்பட்ட புலனை தொடவே முடியாது. அது அவனுக்கு எட்டாத தூரத்தில் உள்ளது. அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. அது விசுவாசம் என்று அழைக்கப்படுகிறது. விசுவாசம் என்பது அந்த பெரிய காரியம். பாருங்கள், பிசாசானவன் இந்த 5 புலன்களை கொண்டு உங்களை உள்ள நுழைந்து முடியும். ஆனால் யாருக்குள்ள 6வது புலன் இருக்கிறதோ அந்த 6வது புலனை அவன் தொடவே முடியாது. ஏனென்றால் இந்த 6வது புலன் என்பது தேவன் ஒரு மனிதனுக்கு தருகின்ற ஈவாக பரிசுத்த ஆவியாக விசுவாசமாக இருக்கிறது. பிசாசினால் இந்த 6வது புலனை தொடவே முடியாது என்று 3வது வேதகம் போதிக்கிறது. இப்ப தெரியுதுங்களா? ஏன் ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறான், ஏன் ஒருவன் கிறிஸ்துவை மறுதளிக்கின்றான், ஏன் ஒருவன் பிரன்னாமை ஏற்றுக்கொள்கிறான், ஏன் ஒருவன் பிரன்னாமை மறுதளிக்கிறான். பார்ப்பதற்கு எல்லோருமே ஒரே மாதிரி இருக்கின்றோம். ஆனால் 5 புலன்கள் எல்லா ஜனங்களுக்குள்ளும் இருக்கிறது. 6வது புலன் என்பது கர்த்தர் கொடுக்கிற ஈவாக இருக்கிறது. அது விசுவாசமாக இருக்கிறது. அது பரிசுத்த ஆவியாக இருக்கிறது. ஆனால் எல்லா மனிதர்களும் ஆத்துமா உண்டு. அந்த ஆத்துமா என்பது பாருங்கள், ஒன்று விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது அவ்விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
அப்போ விசுவாசத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளுக்கு 6வது புலன் கொடுக்கப்படுகிறது. அவிசுவாசத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு பாருங்கள், அந்த 6வது புலன் அவர்களுக்கு அளிக்கப்படவில்லை. அப்போ இன்றைக்கு நீங்கள் 6வது புலனுக்குள்ள வாழ்கிறீர்களா அல்லது 5வது புலனுக்குள்ள வாழ்கிறீர்களா? பாருங்கள், 5 புலன்கள் 6ஆம் புலனை கட்டுப்படுத்துவதில்லை. ஆனால் 6ஆம் புலன் 5 புலன்களை கட்டுப்படுத்துகிறது. மேம்பட்ட புலன் இயற்கை புலன்களை கட்டுப்படுத்துகிறது. 5 புலன்கள் பார்த்தல், ருசித்தல், உணருதல், முகர்தல், கேட்டல் என்பவையே. மேம்பட்ட புலன் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும்படி செய்யும். ஏனெனில் அந்த ஒன்றை குறித்தே அது பேசும். அது நீங்கள் காணக்கூடாத, ருசிக்கக்கூடாத, உணரக்கூடாத, முகுரக்கூடாத, கேட்கக்கூடாத காரியங்களை விசுவாசிக்கும்படி செய்யும். ஏனெனில் அது தேவனுடைய வார்த்தையை எடுத்து அதை உங்களுக்கு கொடுத்து தேவனுடைய வார்த்தையில் மட்டும் நடக்கவும் அதற்கு முரணாய் இருப்பவர்களை விட்டு விலகி இருக்கவும் செய்யும். விசுவாசம் அவ்விதம் செய்யும். பாருங்கள், இந்த 6வது புலன் தான் காணக்கூடாதவை நோக்கி பார்ப்பது. பாருங்கள், விசுவாசிப்பது. ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தல் சொல்லப்பட்ட அனைத்து காரியங்களுக்கு பாருங்கள் விசுவாசிப்பது. ஏனென்றால் இந்த 6வது புலன் என்பது பாருங்கள், கர்த்தர் ஒருத்தன் கொடுக்கிற பசுத்தாவியாக ஈவாக இருக்கிறது. அப்போ இந்த 6வது புலனுக்குள்ள ஒருவன் வந்தால்தான் அவன் வேத வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து இன்றைக்கு வெளிப்பட்ட மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து யார் என்பதை கண்டு கொள்ள முடியும். அப்படி என்றால் நாம் எங்கே இருக்கின்றோம்? பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். புலன்களை குறித்து இந்த விவரத்தை அளிக்கின்றேன். மாம்சத்தில் உள்ள மனிதன் இந்த புலன்களுடன் பிறக்கின்றான். எனவே இவை இயற்கையால் அவனுக்கு அளிக்கப்பட்டவை. அவனுடைய அறிவை கொண்டு அவன் சிந்திக்கையில் அந்த ஒரே காரியத்தை குறித்து மாத்திரமே அவன் அறிந்திருக்கிறான். அவனால் ஒரு மனிதனைப் போல சிந்திக்க முடிகிறது. ஒரு மனிதனைப் போல் மட்டுமே பார்க்க முடிகிறது. ஒரு மனிதனைப் போல் மட்டுமே புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு மனிதனைப் போல் மட்டுமே கேட்க முடிகிறது. ஆனால் அவன் ஆட்கொள்ளப்படும் போது அல்லது மறுபடியும் பிறத்தல், அதாவது நாம் மறுபடியும் பிறத்தல் என்று அழைப்பதை அவன் பெறும்போது அந்த 6ஆம் மேம்பட்ட புலன் அவனை பற்றி கொள்கிறது. அவ்விதம் செய்யும்போது அவனால் கேட்க முடியாததை அவனால் காண முடிகிறது. அவனால் புரிந்து கொள்ள முடிகிறது. விசுவாசிக்கின்ற நிலைக்கு உயர்த்து விடுகிறது. அவன் என்னவெல்லாம் அது விசுவாசிக்கிறான். ஏனெனில் அவன் அந்த 6ஆம் புலனாகிய மேம்பட்ட புலன் ஆண்டு கொள்ளப்படுகிறான். அதை அறிந்திருப்பதும் அதை விசுவாசிப்பது எவ்வளவு எளிதென்று சிந்தித்து பார்ப்பதும் எவ்வளவு அற்புதமாய் உள்ளது. நீங்கள் மறுஜென்மம் அடையாமல் உங்கள் விசுவாசிக்க முடியாது. நீங்கள் அதாவது மறுபடியும் பிறக்காமல் உங்களால் விசுவாசிக்க முடியாது. பரிசுத்த ஆவியாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது. இது தாங்க 6வது புலன். பாருங்கள், இந்த 6வது புலன் பாருங்கள், காணக்கூடாதவையை நோக்கி பார்க்க வைக்கிறது. வேத வார்த்தைகளை விசுவாச வைக்கிறது. இந்த 6வது புலன் தான் பாருங்கள் கர்த்தரை தேட வைக்கிறது. கர்த்தருடைய மறைவான மன்னாவை புசிக்க வைக்கிறது. அப்ப இந்த 5 புலன்கள் உள்ள ஒரு மனிதன் கர்த்தரை தேட மாட்டான். அவன் சபைக்கு போகலாம், ஞானசானத்தை பெற்றுக்கொள்ளலாம், என்ன வேணா செய்யலாம். ஆனால் 6வது புலன் மாத்திரம்தான் இன்றைக்கு வெளிப்பட்ட தேவனை காண வைக்கிறது. இந்த 6வது புலன் தான் உங்களை விசுவாச வைக்கிறது. இந்த 6வது புலன் தான் உங்களை பரலோகத்துக்கு தொடர்பு கொள்ள வைக்கிறது. ஆனால் பூமியில் இருக்கிற எல்லோரும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறக்கின்ற பொழுது ஜென்ம சுவாபமாகிய ஜென்ம சரீரத்தை பெற்றுக்கொள்கிறோம். பொதுவாகவே எல்லாத்துக்கும் 5 புலன்கள் தான். 6வது புலன் என்பது கர்த்தர் தான் முன் குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற 6வது புலன். அது பசுத்தாவியாக இருக்கிறது. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரைய கொடுக்கப்பட்ட பசுத்தாவி. அப்ப பசுத்தாவி பெற்றுக்கொண்டால்தான் நீங்கள் எடுக்கப்பட முடியும். ஆனால் எல்லாருமே 5 புலன்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 6வது புலன் பெற்றுக்கொண்டவன் தான் கர்த்தராலே முன்குறிக்கப்பட்ட பிள்ளையாக இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் தான் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனை காண முடியும், வேத வார்த்தைக்கு வர முடியும், வேத வார்த்தைகளை விசுவாசிக்க முடியும், பரலோகத்துக்கு கூட அவங்க தொடர்பு கொள்ள முடியும்.
அப்படியென்றால் நாம் எங்கே இருக்கின்றோம்? எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? அப்ப இந்த மறுபடியும் பிறத்தல் என்பது இரண்டாவது பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. பாருங்கள், அதுதான் அந்த ஆத்துமா என்பது ஆவிக்குரிய சரீரம் என்று இந்த ஆறாவது புலனை யாரு பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் ஆவிக்குரிய சரீரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பாருங்கள், இப்ப நம்ம பார்த்தது சரீரத்துக்குள்ள 5 புலன்கள். இந்த 5 புலன்களும் அடக்கி ஆள்வது ஆறாவது புலன். அப்ப ஆறாவது புலன் ஒருவனுக்குள்ள இல்லை என்றால் இந்த 5 புலன்களும் பாருங்கள் கர்த்தருடைய வார்த்தையை மறுதலித்து விடுகிறது. அது ஜென்ம சுவாபமாக மாறிவிடுகிறது. இந்த ஆறாவது புலன் தான் ஒரு மனிதனை வார்த்தைக்கு வழிநடத்த முடியும். அப்ப அந்த சரீரத்துக்கு எப்படி 5 புலன்களை தேவன் வைத்திருக்கிறாரோ அதே போல ஆவிக்கும் 2வது கட்டமாகிய ஆவிக்கும் தேவன் 5 புலன்களை வைத்திருக்கின்றார். இந்த சரீரத்தில் எப்படியாக இந்த 5 புலன்களை கொண்டு பூமியில நீங்கள் வாழ்வதற்கு, பூமியில நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு பொருள்களையும் ருசி பார்ப்பதற்கும் தொடுவதற்கும் பாருங்கள், இப்படியெல்லாம் நீங்கள் செய்வதற்கும் இந்த 5 புலன்கள் தான் உபயோகப்படுகிறது. பார்த்தல், ருசித்தல், உணர்தல், முகர்தல், கேட்டல். இந்த 5 புலன்கள்ல ஏதாவது ஒன்று வேலை செய்யவில்லை என்றால் இந்த பூமியில உங்களாலே வாழவே முடியாது. பாருங்கள், இது பூமி கொடுக்கப்படுகிற, பூமிக்கு நீங்களும் தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த 5 புலன்களை தேவன் வைத்திருக்கின்றார். ஆனால் 6வது புலன் உங்களை பரலோகத்துக்கு தொடர்பு கொள்ள வைக்கிறது. அதனால் தேவன் யாரை முன் குறித்தாரோ அந்த பிள்ளைகளுக்குத்தான் இந்த 6வது புலன் தருகின்றார். இப்போ சரீரத்துக்குரிய 5 புலன்களை பார்த்தோம். இப்போ நாம் ஆவிக்கு உள்ள இருக்கிற 5 புலன்களை நாம் பார்க்க போகிறோம்.